பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சொன்னபடி எலியாவை எடுத்துக்கொள்ளுகிறார். எலியாவை எடுத்துக்கொள்ளும் போது எலியாவின் மேலிருந்த சால்வை கீழே விழுகிறது. அந்த சால்வையை எலிசா எடுத்து இப்பொழுது யோர்தானுக்கு அக்கறை செல்ல வேண்டும். இந்த எலிசா என்ன செய்கிறான் என்றால், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த சால்வை எடுத்து அந்த தண்ணீரை அடிக்கிறான். எலியா வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை பார்த்தபோது எலிசாவுக்கு எலியாவின் தேவன் மேல் நம்பிக்கை வந்தது. யார் இந்த எலியா? எலியாவை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். கர்த்தராய் ஜெபிக்கிறவன், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன், எல்லாம் சரிதான். ஆனால் இதே எலியாதான் ஒரு நாளில், ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு வாழ்க்கை? போது ஆண்டவரே, நான் நல்லவெல்லாம் கிடையாதுப்பா, என்னை எடுத்துக்கோங்கப்பா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு சாகிறதே மேல் என்று சொல்லி ஒரு சூறை செடிக்கு கீழே சோர்ந்து படுத்திருந்தான். கர்த்தர் அவனை விடலை. கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி பலப்படுத்தி அவனை தொடர்ந்து ஓட வைத்தார். என்றோ வாழ்க்கையை வெறுத்து போதும்னு சொல்லி படுத்தவனை அப்படி முடிய விடாம கர்த்தர் தொடர்ந்து ஓட வச்சார் பாருங்க. அந்த வாழ்க்கை அடுத்து வருகிறவனுக்கு நம்பிக்கையின் சாட்சியாக மாறினது. ஹல்லேலூயா. காரணம், எலியா இக்கரையிலிருந்து அக்கறைப்பட இந்த காரியத்தை செய்தான். சால்வை எடுத்து கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையில் யோர்தானை அடித்தான். யோர்தான் 2ஆக பிளந்தது. அக்கறை வந்தார்கள். இப்பொழுது எலிசாவுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? எலியாவுக்கு செய்த தேவன் எனக்கும் செய்வார். இந்த எலியாவுக்கு ஒரு தேவன் உண்டு, அவரை கூட்டா அவர் எனக்கும் செய்வார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, வாழ்க்கை வெறுத்து சோர்ந்து போய் இந்த செய்தியை யாரோ கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, தொடர்ந்து ஓடுங்க. ஆண்டவர் எதுக்கு உங்களை ஓட வைக்கிறார் தெரியுமா? உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க, ஆண்டவரை நம்பி தொடர்ந்து ஓடுங்கள். அநேகருக்கு உங்களை கர்த்தர் நம்பிக்கையின் சாட்சியாக நிறுத்துவார். வேதம் சொல்லுகிறது, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நம்புங்கள் ஆண்டவரை. ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுவார். இன்னைக்கு எனக்கு என் வாழ்க்கை மேல நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலிருந்த எலியாவை தான் அடுத்து வருகிற எலிசாவுக்கு நம்பிக்கையின் சாட்சியாக வைத்தார். அப்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, நாங்கள் நம்பும் எங்கள் கன்மலையை தொடர்ந்து ஓட பலன் தாரும். அநேகருக்கு நம்பிக்கையின் சாட்சியாய் கிருபையாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.